ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை யானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பான ஜோதிட ஜாமான் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஷ்ட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். இந்த வீடியோவின் தலைப்பு லக்கணத்தில் சனி ராகு இருந்தால் என்ன பலன். ஒரு உதாரணமாக கும்ப லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம். கும்ப லக்கணத்தில் சனி பகவான் இருந்தால் அவர் மூலத்தரையின் வீட்டில் இருக்கிறார் என்று கூற வேண்டும். அந்த சனி பகவான் மூலத்தரையின் வீட்டில் ஒரு ஜாதகருக்கு இருக்குமானால் அந்த ஜாதகர் உடல் வலிமையுடன் நிற்பார் என்று கூற வேண்டும். உடல் வலிமையுடன் நிற்பார். அவர் ஒரு விவசாயத்துறையில் நல்ல பணியில் செய்யக்கூடியவராகவும், ஒரு சுமைதிக்கு தன் வாழ்க்கை நடத்துவராகவும், கூலி தொழில் செய்து தன் வாழ்க்கையை நடத்துவராக இருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இது ஆதிபத்தியம் செயல்படும். ஆனால் சனி லக்கணத்தில் இருப்பது காரத்துவத்தை கொடுக்க தகுதியற்ற நிலையில் இருக்கும். காரத்துவமானது அந்த ஜாதகர் நயவஞ்சகம், போராமை, குள்ளநெறித்தனம், வஞ்சகம் போன்ற நிலையில் இருப்பார். போராமை கொண்டவராக இருப்பார். இவ்வாறு இருக்கின்ற ஜாதகர் ஆதிபத்தியம் கொடுப்பார். காரகத்தை செய்ய இயலாத நிலையில் இருப்பார் என்று கூற வேண்டும். அந்த சனி பகவானுடன் செவ்வாய், ராகு போன்ற பாவக்கிரகங்கள் சேர்ந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு உடல் வலிமையுடன் வேலை செல்வார். ஆனாலும் இந்த உடல் சிறிது பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் என்று கூற வேண்டும். இந்த உலகம் சனி கும்பமணிக்கு ஒரு குருபவன் பார்வையோ, சுக்கர பகவான் பார்வையோ, ஒரு வல்லபட்சத்தினை பார்வையை பெற்று பெற்றால் அஞ்சாத உடல் வறுமையில் இருந்து மேலும் அவர் அந்த காரத்துவங்களையும் கொடுப்பார் என்றே கூற வேண்டும். காரத்துவம் முற்றிலும் அவர் பாதிக்கப்படாது. அடுத்தாப்பில் இந்த லக்கணத்தில் சனி பகவானுடன் கேது பகவான், குரு பகவான் சேர்ந்து விட்டால் அந்த ஜாதகர் ஒரு ஆன்மீகவாதியாக திகழ்வார் என்று கூற வேண்டும். ஆன்மீகவாதியாக திகழ்வார் என்ற காவி வெட்டி கொண்டு வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வருவார். அவர் ஆன்மீகவாதியாக இருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதே சனி பகவானானவர் லக்கணம் கடக லக்கணம் சிம்ம லக்கணமாக ஆகி அந்த லக்கணத்தில் சனி பகவான் இட்டிருப்பாரானால் அவர் அங்கு பகைப்பட்ட நிலையில் இருப்பார். இவ்வாறு இருக்க சனி பகவானுடன் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து விட்டால் அதிக பாவத்துவமாகி அந்த ஜாதகத்திற்கு உடல் ரீதியாகவும் வலிமை இழந்தும் நோயற்ற உடலாகவும் இருப்பார். வேலைக்கு செல்ல இயலாத நிலையில் இருப்பார். ஆதிபத்தியமும் அடிபடும், காரத்துவமும் அடிபடும். காரத்துவத்தை அடிபட்ட நிலையில் இருப்பார். காரகத்துவம் என்று சொல்ல விருப்பமானால் அவர் அதிகமாக சீட்டிங் தொழிலில் ஈடுபடும் தன்மையுள்ளவராக இருப்பார். பொருளை திருடுவராக இருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு இருக்கும் நிலையில் ஜாதகருக்கு அந்த சனி தேசியானது பள்ளி பருவத்தில் வருமானால் அந்த ஜாதகர்கள் பென்சில் திருடுவராக இருப்பார். 22 வயசுக்கு மேல் வறுமையானால் அந்த ஜாதகர் பிற பொருட்களை திருடுவராகவும் இருப்பார். 40-45 வயசுக்கு மேல் அந்த ஜாதகர் சனி திசை வருமானால் அவர் திருடும் நபர்களுக்கு ஆலோசனை சொல்லும் நபராக, குருவாக மாறிவிடுவார். அந்த நிலையில் இருப்பார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு சனி பகவான் லக்கணத்தில் இருந்தால் ஜாதகருக்கு என்ன பலனை எடுத்துக்கொள்ளலாம். அந்த லக்கணத்தை பொறுத்து அவர் பலன் செய்வார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தாப்பில் ராகு பகவான்.
ராகுவான் லக்கணத்தில் இருந்து என்ன செய்வார் என்று கூற வேண்டும்னா, உதாரணமாக ஒரு ரிஷப லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம். ராகுவானவர் பாவராகவும் சுவராகவும் செயல்படும் பச்சந்தி கிரகமாக செயல்பட்டு கொண்டிருப்பார். ரிஷபராகு நல்ல ராகுதான். ஆமேடம் மெருது சுறா நண்டு கண்ணி ஐந்திருத்தது கர்நாகம் வீட்டிற்குள் பூங்கடி தண்ணீர் துயும் ராஜயோகம் என்று சோதரி சாஸ்திரத்தில் கூறுகிறது. அந்த நிலையில் ராகுபகவான் கடவுமனையில் விட்டிருந்து நல்ல நிலையில் கொடுப்பார் என்று கூற வேண்டும். இருந்த போதிலும் அவர் ஆயுள் தானத்தில் 30% 30 வயதை குறைப்பார் என்று கூற வேண்டும். ஆயுள் கடும். இந்த நிலையில் ராகு பகவான் சனி பகவான் செவ்வாய் பாவத்துவமாக இருக்கும் நிலையில் அஞ்சாதவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருப்பார். உடல் குறைபாடுகள் ஏற்படும். முற்றிலும் அவர் நீங்குவதற்கு இயலாத நிலையில் மனநிலை பாதிக்கப்பட்டு ஆயுள் முழுவதும் அப்படியே அதே நிலையில் இருப்பார். மீண்டும் இந்த ராகுபானுக்கு வீடு கொடுத்த சுக்கரபாவம் உச்சமாயின் மீனமணி உச்சமாகி அந்த சுக்கரபகவானுக்கு ஒரு குருவின் பார்வை, வளர்ந்த சந்திரனின் பார்வை, சுக்கிரனின் பார்வை கிடைத்தால், இந்த லக்கணத்தில் இருக்கும் ராகு பகவானுக்கு குரு பகவான் பார்வை, சுக்கர பகவான் பார்வை கிடைத்தால் அந்த பாவத்துவம் நீங்கி சுகத்துவம் மாறி அந்த ஜாதகருக்கு நட்பநிலை வழங்குவார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த ராகு பகவான் ஜாதகரை நல்நிலையில் கொண்டு செல்வார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இவ்வாறு ராகு பகவான் வீடு கொடுத்த நிலையை பொறுத்து செயல்படுவார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதே ராகு பகவானுக்கு பாவத்துவமாக சனியின் பார்வையோ செவ்வாயின் பார்வையோ அவர்கள் சேர்க்கப்பட்டு விட்டால் அந்த பாவத்துவம் அதை மேலோங்கி அஞ்சாதகர் சிறிது அந்த ராகு திசையில் நற்பலனை வழங்க இயலாத நிலையில் இருப்பார் என்று சோதி சாஸ்திரம் கூறுகிறது. இவ்வாறு லக்கணத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கும் நிலையில் இவ்வாறாக தன் பலன்களை செய்வார் என்று சோதி சாஸ்திரம் கூறுகிறது. இத்துடன் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க பிரபஞ்சம். இந்த அனைத்து மக்களும், இந்த உலக மக்கள் அனைவரும் வளமுடன் வாழ இந்த அஷ்ட ஸ்ரீராமனின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.